சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ரயில்களில் அரங்கேறும் சட்டவிரோத டிக்கெட் விற்பனைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பயணிகள் பாதுகாப்பு குறித்து நீதிமன்றம் பிறப்பித்துள்ள முக்கிய உத்தரவின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். ரயில்களில் காலியாக உள்ள இருக்கைகளை காய்கறி சந்தை போல TTE-க்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு தீஸ்தா டோர்சா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யாத இருவருக்கு TTE ஒருவர் கூடுதல் பணம் வாங்கிக் கொண்டு சட்டவிரோதமாக இருக்கை வழங்கியுள்ளார். அந்த இருக்கையில் அவர்கள் பயணித்தபோது மர்ம நபர்களால் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையடிக்கப்பட்டனர். இதில் மயக்க மருந்தின் வீரியம் தாழாமல் பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜசேகர் மந்தா அமர்வு TTE-க்களின் இத்தகைய முறையற்ற பேராசை செயல்களே அப்பாவி பயணிகளின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கின்றன என சாடியது. இந்நிலையில் அத்தகைய செயல்களில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது அதிகபட்ச தண்டனை மற்றும் கடுமையான அபராத நடவடிக்கைகளை எடுக்க இந்திய ரயில்வேயின் அனைத்து மண்டல பொது மேலாளர்களுக்கும் நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த தீர்ப்பின் நகலை நாட்டின் அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் அனுப்பி உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.